குரலு என் மனைவிக்கு கேட்டிருந்தா நிச்சயம் எந்திரிச்சு வந்திருப்பா. இந்த வட்ட பாறையில ஐயோ எப்படியாற்பட்ட அழகு மாறாயா வட்ட பாறையில வட்டையோட அழகு செமையா இருக்குதுங்க. அவனை வெளியே முடிச்சு விடுங்க. மந்திரி ஐயா, ஒரு நேரம் பார்த்த மாதிரி 10 பல்லுல ஒரு பல்லு பாசி பல்லு இருப்பாங்க. ஆமாங்க. எப்படி சொல்லுவாங்க? 10 பல்லுல ஒரு பல்லு பாசி பல்லு. ஒரு பல்லு பட்டுதான் அது நிச்சயமா பழிச்சிருமா? ஆமாங்க. அது மாதிரி உன் கண்ணு ஒரு கொல்லி கண்ணுடாப்பா. என் கண்ணு மட்டும்தான் இப்ப பாக்குது, யாருமே பாக்கல, எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டாங்க. அதனால நான் என் மனைவியோடு சேர்ந்து விட்டு வருகிறேன். நடத்து, நீ வெளியே இருப்பா. விளக்கு நான் பாரு, உன்னை பாக்கவே இல்ல. நீ பார்த்தாலும் உன் பார்வை அப்படித்தான் இருக்கும். ஆமா, நான் பாக்கல. நீ போ, நீ மின் பார்வையில அப்பதான் கண்ணு உனக்கு தெரியாது. சரி, அடிவத்தாங்க திரும்பியாணி ஐயோ இது தரையில கிடக்கூட கண்டாரி 5 வயசுல பாத்துக்க மண்டாட்டி. ஐயோ அந்த பவள திரும்பியாணி எனக்கு பாறையில் கிடக்கூட நான் என்ன செய்வேன்? சிறையில தன்னன் தனிமையாக படுத்து நித்திரையாக படுத்து கைப்பற்ற தூக்க வந்தாயே. களவாட கல்லு வந்த கல்வனானி. நீ அடிச்ச அடியெல்லாம் எனக்கு வலிக்கலடி. அருகே வரக்கூடாது. அடியே பொன்ன மாலையிட்டு உன்னுடைய மனவாள தாலி தரித்த புருஷன் புளியாந்தரண்டி. புளியாந்தரன் நான் தாண்டி. கல்லற செயலிருந்து தன்னன் தனிமையா இருக்கும் பெண்ணை அத்துமீறி கற்பழிக்க வந்த சிறையிலே இருந்து காவலுக்கு இருப்பதை விட்டுவிட்டு அருகிலே வர வேண்டாம். நான் தாண்டி புருஷன். ஏன் புருஷன்? 5 வயதுல 5 வயசுல உன்னை அறியாம காந்தர் விவாகம் செஞ்சது நான் தாண்டி. அறியா வயசுல கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருந்தேன், இப்ப கொஞ்சம் பெருசா தந்திர மார்க்கமாக அதை இதையும் சொல்லி எல்லா விவரத்தையும் தெரிந்து கொண்டு என்னை சேர வந்திருக்கிறாய். இதுதானே உண்மை? கொஞ்ச நேரம் அசந்து தூங்கி இருக்கப்படாதா? ஓ, அப்படியே தூங்கி இருந்தா என் வாழ்க்கையே எடுத்துட்டு போலான்னு பாக்குறேன். இந்த வாதியார் மட்டும் அடிக்கும் போது அப்படியே இப்படிதான். ஏன்னா காலையில தப்பு குறையாதுரா. யாரா எந்தெந்த நாய் எப்படி எப்படி அடிக்கணும்னு தெரியும். உன்னை எப்படி புளிஞ்சானு தெரியுமில்ல? இப்ப என்ன மயிருக்கு யாருக்கு தாடி எடுத்துட்டு வர? போட்டவங்க ஓடி போயிட்டோம், கூட்டவும் நான் வந்து மாட்டேன். இதோ கணவன் என்று சொல்கிறாய், இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. கணவன் என்பது உண்மையாக இருந்தால் உனக்கு 3 நிபந்தனைகள் உண்டு. சொல்லுடி, சொல்லவே கூடாது. அந்த 3 நிபந்தனை வெற்றி பெற்றால் உன்னை நான் கணவன் என்று ஏற்றுக்கொள்கிறேன். பார்க்க முடியலா என்னால? ஆமா, ஏன் அந்த அளவுக்கு கன்றாவியா இருக்குது? அழகுடா கலந்தாரி. என்னடி சொல்ற? தொட வேண்டாம். சரி தொடுடி சொல்லி. 3 நிபந்தனை வெற்றி பெற்றால் எப்படிக்கா? சொல்லுடி, என்னடி சொல்றி? 3 நிபந்தனை. முதல் நிபந்தனை என்ன? அந்த கட்டி ஆராய்ச்சி மண்ணி கொட்டி தான் அடித்தார். கட்டி ஆராய்ச்சி
மாமன் மாளிகையில யாரால் அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது, தொடக்கூட முடியாது. சரி. அந்த ஆராய்ச்சி மணி தானாக அழைக்க வேண்டும், யாரும் கைத்தொட்டு அழைக்க கூடாது. அப்படியா? அம்மா மதுரை மீனாட்சியே, காஞ்சி காமாட்சியே, நான் உன்னுடைய பிள்ளையானது உண்மை. ஆனால் நான் அர்ஜுனனுக்கும் அள்ளிக்கும் இருந்தது உண்மை. ஆனால் என் மதுரை மீனாட்சியே, இந்த ஆராய்ச்சி மணி கல 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 ஓடிக்கிட்டோம். பாத்தியாடி, ஆராய்ச்சி மணி எடுத்து விட்டால் என் கணவனாகி விடுவாயா? கொஞ்சம் நான் சொல்லக்கூடாது. தந்திர மார்க்கமாக மந்திர மார்க்கமாக வந்து சூது செய்து மந்திர மாயமெல்லாம் செய்து கல்கோட்டைகள் வந்த இவனுக்கு இந்த ஆராய்ச்சி மணி அடிப்பதெல்லாம் சுலபம். சரி. மாயம் செய்து விட்டாய். மாயமல்ல, ஒரு மொண்ணாங்கட்டி வேற நேரமா வர சொல்லி பிடிச்சிருக்கீங்க. இன்னும் 2 நிபந்தனைகள் இருக்கு. கொஞ்சம் பொறுத்து போறான். நீ என் புருஷனே இல்லைன்னு நீ என்ன போய் சேரணும்னு எப்படிக்கா? ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம். இன்னும் 2 நிபந்தனைகள் சொல்றீ. இதோ எங்கள் மாமுடைய மாளிகையிலே அதாவது 1000 தூண்கள் உள்ளது. இந்த கல்கோட்டையாகப்பட்டது ஒரு காதவழி தூரம் அப்பா சென்று திரும்பி இங்க வர வேண்டும். இந்த ஊம தூணு 1 கிலோமீட்டர் போகணுமா? ஒரு காதவழி தூரம் ஒரு காதவழி தூரம் போயிட்டு மறுபடியும் இங்க வரணுமா? வரணும். மெண்டல் பிரகாரமே மண்ட பைத்தியமே மதிகொண்ட புண்டு ஆகாரம் இல்லாத கல் தூணே கராணி பார்வையே, எப்படியாவது என்ன கண்ணிறங்கி உன் கண்ணை சாய்த்து எப்படியாவது கல் தூணை கரைத்து போய்விட்டு வா தெய்வமே. பார்த்தாயா இந்த மூட கல் தூணை? கலந்தாரி கல்தூன் நடந்து விட்டது. கல்தூண் எப்படி பார்த்தாயா? அது பாட்டுக்கு ரோபா மாதிரி போகுது பத்தியாடி. ஒருவேளை புருஷனர் போதும் இருக்க முடியாது. ஏண்டி 2 முடிச்சு பாச்சா சொல்கிறேன். என்னடி இன்னொரு நிமிடம் இருக்குது. என்னடி? எங்க மாமனோட மாளிகை சித்திரை பதுமைகள் எல்லாம் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த சித்திரை பதுமைகள் அம்மம்மா கலந்தார், இவர்தான் உன் கணவர் என்று சொல்லி வாய்த்திருந்து பேச வேண்டும். ஐயோ, இந்த பதுமை ஊமையாச்சே. நாம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்குமே. அந்த பதுமை வாய்த்திருந்து சொன்னால் கணவன் என்று எடுத்துக் கொள்கிறேன். இந்த பதுமையா தான் சொல்லணுமா? ஆமா. ஐயோ, இந்த ஒண்ணுல தான் நான் மாட்டிக்க நாட்டுக்கு. அதெல்லாம் தெய்வம் கைவிடாதுங்க. இப்படியும் உளறியாவது சொல்லிடுமா? தாயே மதுரை மீனாட்சியே, அம்மா சொக்கலிங்க நாதிரி, எப்படியாவது இந்த ஒரு தடவையாவது இந்த திக்கு வாய நிறுத்தி கரெக்டா சொல்லு சாமி. தெளிவா பேச வையா. ஆயா அம்மா கலந்தாரி, இவர்தான் உன்னுடைய கணவர். அது போதும். கலந்தாரி, இவர்தான் உன் கணவர். கலந்தாரி ஒரு அற்புதமான பொன்மொழி. அண்ணாவின் பொன்மொழியை போல இருக்கிறது. நல்லா பேசிட்டாங்க. கலந்தாரி 3 நிபந்தனைகள் வெற்றி பெற்று விட்டார். ஆனால் இன்று ஒரு நிபந்தனை. என்னடா பொம்பளை விட்டு நாம எவ்வளவு நேரம் புடிச்சு போட போறோம்? 5 வெற்றி பெற்றாலும் இன்னொரு நிபந்தனை என்ன? அன்னைக்கு திருமணம் செய்யும் பொழுது உங்களுக்கு எங்களுக்கு அதாவது காந்திரவடி சொல்லக்கூடிய கலையாளி மோதிரத்தை மாற்றி சித்த தேச முத்திரை உங்களுடைய மோதிரம் உங்க கையிலையும் உங்களுடைய நாட்டினுடைய முத்திரை பதித்த மோதிரம் என் கையில போட்டு விட்டாங்க. அந்த மோதிரத்தை காட்டு நான் உண்மை என்று இங்க பாரு மோதிரத்தை. முன்னாடி அப்படியே இருக்குது. அதேதான். அப்படி என்றால் நீங்களே கணவரா? ஆமா. சண்டாளி சண்டாளி இவ்வளவு நேரம் நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன மாதிரி கேட்கல. ஐயோ சாமி, இவ்வளவு நேரம் என் தாய் வெளியே போறது இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே போகுது. பிஞ்சாமத்துல வந்துருன்னு சொல்லிச்சு. அதுக்குள்ள போயிடலாமா சாமி? வேற ஏதாவது வழி உனக்கு ஏதாவது தெரியுதா? அதெல்லாம் பக்குவமா கொண்டு போயிருவேன். வேற எங்கேயாவது செஞ்சுட்டு போலாமா? வேலையாவே இருப்பான் நாடுகள். ஏமா இங்க வந்து கிழிச்சது எப்படியும் 1 வாரம் ஆகி போயிரும் நினைக்கிறேன் பொலாப்பு மூடுறதுக்கு. கலந்தாரி, அதனால நான் சொல்றத கேள்வி. என்னங்க ஆசையா இன்னைக்கு கொஞ்ச நேரம் என் கூட நான் எங்க அம்மா வேற என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கணவர்னு சொல்லிட்டீங்கல்ல, வாங்க போலாம் உள்ள. அப்படியா? மல்லிகைப்பூ மெத்தையில
மந்திரி மந்திரியாரி குட்டியாப்பா கலந்தாரியை சேர்ந்து விட்டேன். சரி அதனால கலந்தாரி எப்படி இருந்தாலும் சரி, கெட்ட எண்ணம் படைத்த துரியோதனே என்னுடைய பிள்ளவன் வயிற்றுல வளரக்கூடாது உன்னை சிறையில் அடைச்சான். அதனால என் தாய் சீக்கிரம் என்ன வர சொன்னா. நான் போயிட்டு வரேன், பத்திரமா இருடி. ஏதாவது ஒரு ஆபத்து என்று வந்தா ஏய், அக்கணமே உங்களை அழைத்தால் மதுரை மீனாட்சியை நினைச்சீரா? ஆமா ஜென்மதனாவர் எங்க அள்ளி படையா இங்க நிக்கும். சந்தோஷமா இரு. அடிக்கடி கல்லர் சிலைக்கு வந்து கல்லறைக்கும் ஒரு தடவை தாண்டி என்னால முடியும். ஒரு நாளைக்கு நேரம் படுத்து விட்டா அப்புறம் அவ என்ன பண்ணுவா? போயிட்டு வரண்டி பெண்ணி.